வாசிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதி கதைகள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல கிங்கினி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு. அந்த ஆறுல அந்த ஆறு பக்கத்துல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல அத்திப்பழம் அப்படின்ற பழம் நிறைய காய்ச்சிட்டு இருக்கு. அந்த மரத்திலே வாழன் குரங்கு அப்படின்ற ஒரு குரங்கும் அணில் கண்ணன் அப்படின்ற ஒரு அணிலும் ரெண்டும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மரத்துல இருக்கிற அத்திப்பழத்தை சாப்பிட்டு அந்த நதியில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு தினமும் ஜாலியா விளையாடி பேசிட்டு இருக்குங்க. ஒரு நாள் அப்படிதான் அவங்க அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த நதி பக்கத்துல ஒரு முதலை போற மாதிரி இருக்கு. அதை அந்த அணில் அந்த வாழன் குரங்கு கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த வாழன் குரங்கும் பார்க்குது. அந்த நதியில ஒரு முதலை வருது. முதலை இவங்க கிட்ட நிற்குது. இவங்க கிட்ட நின்றுட்டோடனே அந்த முதலை சொல்லுது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உங்ககிட்ட ஏதாச்சும் பழம் ஏதாச்சும் இருந்தா எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த வாழன் குரங்கு சொல்லுது, எங்க கிட்ட அத்தி பழம் தான் இருக்கு, மற்றபடி எந்த சாப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, இருக்கட்டும் பரவாயில்ல கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அணில் கண்ணன் கேட்குது, நீ பழங்கள்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குது. அதுக்கு முதல்ல சொல்லுது, நான் அதெல்லாம் கூட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குரங்கு அந்த பழத்துல இருந்த ஒரு கீத்தை பறிச்சு அதோட வாயில போடுது. அதுவும் சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே ரொம்ப நன்றி, என் பசி இன்னைக்கு உங்களால தான் தீருச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு இருக்கட்டும் பரவாயில்ல, ஆமா நீ எங்கேருந்து வர, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, என் பேர் முருக்கன், நான் பக்கத்து நதியிலிருந்து வரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அதுவும் போது தினமுமே இந்த மாதிரி அது இங்கே சாப்பிட்டுட்டு போகிறதா இருக்குது. ஒரு நாள் அது வருது. பார்க்கும்போது அந்த குரங்கு வாழன் குரங்கு கேட்குது, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, இல்லை என் மனைவியும் கேட்டா அதனால தான் அவளுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட மனைவிக்கும் கேட்குது. அது அந்த குரங்கு சொல்லுது, சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டு அதோட மனைவிக்கும் அது கொடுக்குது. எடுத்துட்டு போய் அது மனைவி கிட்ட கொடுக்குது. அது மனைவி பேர் நீலி. அதுக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்து, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கொடுத்தான் இந்த அத்தி பழத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கு அந்த முதலையும் சரி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுது. சாப்பிட்டோன்னே அதோடைய டேஸ்ட் ரொம்ப அதுக்கு பிடிச்சதுனால அது அதோடைய கணவன் கிட்ட சொல்லுது, ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, அந்த குரங்கு அது தினமும் சாப்பிடுது, அப்போ அதோடைய இதயம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு அதோட இதயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த கணவன் முதலை சொல்லுது, அது என்னுடைய ஃப்ரெண்டு, அதோட இதயத்தை நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த நீலி முதல்ல சொல்லுது, எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாச்சும் வேணும், இல்லைன்னா என் கூட பேசாதீங்க, உங்களுக்கு நான் மட்டுமே இல்லை உன் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதல்லையும் நீ தான் முக்கியம், நான் போய் அந்த குரங்கை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அது அப்படியே சோகமாகவே போயிட்டோடனே அது போய் கேட்குது. அந்த குரங்கு கேட்குது, எப்படி உன்னோட மனைவிக்கு நான் தந்த அத்திப்பழம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, நீ அதில் வரணும்னு அவ ஆசைப்பட்டு கேட்டா, வரியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த குரங்கும் சரி வா போகலாம், ஆனால் என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, என் முதுகு மேலே நீ ஏறி உட்காந்துக்கோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கும் ஓடி உட்காந்துருது. அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு பாதி அக்கறை வந்துடுச்சு. அப்போ அந்த முதலை வாய் தவறி எல்லாம் உண்மையே சொல்லிடுது. அப்போ அந்த குரங்கு கேட்குது. இப்படியே புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த குரங்கு சொல்லுது, நீ இது முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா நான் என்னோட இன்னொரு இதயம் அத்தி மரத்துக்கு மேல ஒரு டப்பால போட்டு பத்திரமா வச்சிருக்கேன், நான் என்னோட இன்னொரு இதயத்தை நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முதலையே சொல்லுது, இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, நீ கேட்கவே இல்லையே, சரிவா இப்ப போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அதுவும் திரும்பி போயிட்டு அது விட்டோடனே அது குடுகுன்னு ஏறி போய் மரத்துல உட்காந்துருது. உட்காந்துக்குன்னு உடனே உட்காந்துக்குச்சு. உட்காந்துக்கு அப்புறம் அந்த முதல்ல சொல்லுது, சரி சீக்கிரமா எடுத்துட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, முட்டா முதல்ல யாருக்காச்சும் 2 இதயம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இதயம் இல்லாமல் உயிரோட எந்த உயிரினாலுமே உயிரோட இருக்க முடியாது, இதை கூட உன்னால் யோசிக்க முடியல, அப்போ நல்லா வர முடியாது, அவனுக்கு போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் அத்திப்பழம் அன்னைக்கு தந்தேன், ஆனால் இருந்தாலும் நீ என்ன இந்த மாதிரி உன் மனைவி கேட்டதுக்காக என்னோட இதயத்தை கூட நீ விற்க தயாராகிட்ட, உன் கூட நான் இனிமேல் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முதல்ல சாரி நண்பா, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், என் கூட வா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு எச்சி போய் எங்கெல்லாம் நீ பேசவே பேசாத, என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் அதுவும் போயிடுது. இந்த கதை நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செய்த நன்மையை எக்காலமும் மறக்கக்கூடாது, ஒரு செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும். நம்ம நம்மளுக்கு உதவி தேவைப்படும் போது யாராச்சும் நம்மளுக்கு உதவி செஞ்சா அவங்க எப்பவுமே மறக்கக்கூடாது.
தீங்கு செஞ்சா அதை மறந்துடணும்.